வாங்கண்ணா. சுத்தி எல்லாம் இருக்கிறாங்கன்னு பாக்குறேன். இல்லன்னா சின்ன வயசுல தலையில கொட்ட மாதிரி நடுக்குன்னு கொட்டிருப்பேன். வந்த ஒரு பாடு வாங்கண்ணா. என்னங்க வந்தது வராதுமா தங்கச்சி காதை கடிக்கிறீங்க? யோ, நீ வக்கீல் தானே, நீயே சொல்லியா? என் மருமகன் இன்னைக்கு பாறையில இருந்து வர்றான். முதல்ல சொல்லியிருந்தா நாமெல்லாம் போய் ஏர்போர்ட்ல வரவேற்றிருப்போம்ல. அவருக்கு தான் வரவேற்பு வழி அனுப்பெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இந்த பார்ட்டிக்கு அவர்கிட்ட சண்டை போட்டு தான் சம்மதம் வாங்கினேன். அப்ப மாமா மட்டும் தான் ஏர்போர்ட் போயிருக்காரு ஆண்டி? யாருமே போகலையே. யாரும் போலன்னா அவன் எப்படி வருவான் ஆண்டி? டாக்ஸி பேரம் பேசி வர ராத்திரி ஆகும். வாங்க தம்பி. Thank you very much, sir. That's all right. Hi, mommy. நல்லா இருக்கியாப்பா? கொஞ்சம் எப்படி மாப்பிள்ளை பாத்தியா? Hello, mama. ஹலோ, யார் மாப்பிள்ளை கார்ல? I don't know, some foreigner. I don't know எப்படி வீட்டு வாசல் வரைக்கும் வருது? கண்ணு வாயி கட்ட விரல் இந்த மூணை வச்சு உலகத்தே சுத்திடலாம். இவ்வளவு நாளா நம்ம ஊர்ல கட்ட விரல கண்ணை மூடிட்டு வாயில வச்சு சூப்பரவங்களை தானே பாத்துருக்கிறேன். ஹாய் நரேஷ், பிஎல் முடிச்சிட்டியா? ஃபைனல் இயர் இந்த வருஷம் முடிச்சிருவாரு. தலைய தடவுறாரு. நீங்க 2 பேரும் தானே ஒன்னா படிப்ப ஆரம்பிச்சீங்க. இப்ப தங்கச்சிக்கு துணையா காலேஜ் போய்கிட்டு இருக்கிறார். அப்பா எங்கம்மா? இப்ப வந்து வேற வழக்கம் போல அதே தொழிற்சங்கம், அதே லீகல் அட்வைஸ், அதே கோபம். இன்னும் அப்படிதானே? அதுல ஒரு மாற்றம் தம்பி. கோபம் மட்டும் 10 மடங்கு அதிகமாயிருக்கு உங்க அப்பாவுக்கு. அப்படியா? லைஃப் பிராக்டிக்கலா ஜோவியலா ஈஸியா எடுத்துக்க தெரியும். என்ன மாதிரி? நம்ம எல்லாரும் உள்ள வாங்க. மறந்துட்டீங்களா? உன்னை மறக்க முடியுமா? உன்னை நினைச்சு நினைச்சு என் மனசு இந்த நெருப்பு மாதிரியே குப்பு குப்புன்னு எரியும். இந்த 4 வருஷத்துல என்கிட்ட ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? Congratulations. So finished your last study? Finished, sir. By the way, she is my daughter Nandini. She is also studying. Hello. என்ன சார், ஜட்ஜ் ஆயிட்டீங்களா? ஜனம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு ஹலோ மாச சம்பளத்துக்கு. ராவாச்சாரி. ஹலோ கைலாசம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹை ஸ்கூல்ல நாம 2 பேரும் ஒண்ணா படிச்சிருக்கோம். ஹை ஸ்கூல் இல்ல, எலிமெண்டரி ஸ்கூல்ல என் கூட படிச்ச பொண்ணுங்களே நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ சோ மச். ஹாய் டாட். அது சிவர்த்தி. ஃபைன். வெரி குட். துர்கா, இது என்னுடைய சன். இவன் என்னுடைய ஜூனியர் துர்கா. ஹலோ. நல்லா தெரியுமே சார், லா காலேஜ்ல எனக்கு ஜூனியர். ஓ, இவன் உனக்கு ஜூனியர், நீ எனக்கு ஜூனியரா? வெல்கம் ஹோம் மை பாய். ஐயா சார் வரமுங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க ஐயா, அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். ஹலோ, யுவர் குட் நேம்? I am சடகோபாச்சாரி. I am செல்லிக்குவா. உங்களை சைனா பஜார்ல பல்ல ஆஸ்பத்திரியில பார்த்த மாதிரி. ஆமாமா, அங்கேயேதான். இவ அப்பா கிட்ட கடவா பல்ல புடிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். ஏடா கூடமா எங்களுக்குள்ள கல்யாணம் ஆகி போச்சு. இப்ப மிச்ச பல்ல இவ புடிங்கிட்டு இருக்கா. குத்தி குத்தியே கொட்டி போச்சு. மனசுல ஆழமா பைத்தியனால தான் இன்னைக்கு ஆடிக்கிட்டீங்க ஒன்னா சாப்பிடலாமே இங்க எடுத்துட்டு வந்தேன். என்னது ஏன் நிறுத்திட்டீங்க? சாப்பிடுங்க. சாப்பாட்டை பாதியில நிறுத்தக்கூடாது. உட்காருங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க எடுப்போம். உட்காருங்க. நீங்க குச்சியால சாப்பிடுற நான் பாக்குறேன். நீங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. இந்த வாரம் குமுதம் படிங்களா? நீங்க சொல்லுங்க. சரி, நான் பார்க்கல. இப்ப சாப்பிடுங்க. இதுதான் நம்ம துர்கா சீதா. ஆமாமா, இதோ என்னது ஐயா உருவம் மாதிரி இருக்கு? ஐயா உருவம் மாதிரியா இருக்கு? இருக்காது. ஐயோ இருக்க உருவம் எப்படி இருக்குமோ? ஐயா டிக்டேட் பண்றப்போ கேப்ல துர்காமா ஏதாவது வரைவாங்க. ஐயா வரைஞ்சிட்டாங்களோ? ஒருவேளை அதுதான் இதுவா? இப்படி ஒரு லவ் இருக்கிறதுனால தான்
இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறா போல இருக்கு. ஒண்ணு இல்ல, குச்சியை பாரி கழுத்து பிடிக்குட்டா. ஒரு நிமிஷம் உள்ள வர முடியுமா? தண்ணி உள்ள இருக்கு தரமா? தண்ணி உள்ள. இன்னைக்கு சீனாவுல சுத்திகள் தீபாவளி, உள்ள சீனாவளி வெடிக்க போகுது. வாமா குவா குவா. அம்மா என்ன கேட்டா? சப் ஜட உளறிட்டிய, ஒன்னும் பாக்கி வைக்கலையே. பாய் ஐயா வரப்போறார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. அநேகமா நீ சைனா பசார்ல ஒரு பல்ல ஆஸ்பத்திரி ஆரம்பிக்க போற. நாம 2 பேரும் பல்ல எரிச்சுட்டு அங்க உட்கார்ந்து இருக்க போறோம். நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு, தூங்க மாட்டாரு. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஐயா கூட நான் போகலம்மா. பின்ன யாரு போறா? அதோ அவங்க நம்ம வீட்டுக்காரன் இல்ல. நம்ம வீட்டுக்காரர் இல்ல, உன் வீட்டுக்காரர். என் வீட்டுக்காரன் எப்ப பார் பள்ளி திங்கிறேன் பாம்பு திங்கிறேன்னு சொல்லிக்கினே இருக்கான். பாம்பு தின்னா என்ன, இவனை நான் கடிக்கிறேன். குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா. மேடம், நீங்க கிருத்திக்கு அப்புறம் சாப்பாடு கொண்டு வரவே இல்லையே. அதுக்கப்புறம் வேற விசேஷம் தமிழ்நாட்டுல வரவே இல்லையா? இது வரைக்கும் வரல. இனிமேல் வரும். நீங்க 2 பேரும் அவரோட போறீங்களா? நான் போகல மேடம், துர்க்கி மட்டும்தான் அவர் கூட போகுது. நான் சும்மா விளையாடுப்ப வந்தேன். என்ன இப்படி அனுப்புற? நீ விட, நான் சைனீஸ் அனுப்புறேன். அப்போ மாநாட்டு நிதி வசூல் உடனே ஆரம்பிச்சுட்டுமா? நிதி வசூலா? அதனால தானே குறிப்பிட மாட்டேங்கிறீங்க. எதுக்கா வசூல்? ஒவ்வொரு தொழிலாளி ஒவ்வொரு ரூபா போடுங்க, பிரமாதமா நடத்திடலாம். குட் மார்னிங் எவரிபடி. என்ன பேக்கப் பண்ணிட்டே இல்லையா? நான் கேட்க மாட்டேங்குது சார். இந்த பக்கம் அமுக்குனா அந்த பக்கம் புடுங்குது, அந்த பக்கம் அமுக்குனா இந்த பக்கம் புடுங்குது. சைனீஸ் அமுக்கு கூட அமுச்சு பார்த்தாங்க சார், அப்போ புடிஞ்சது. பாத்தியா எவ்வளவு சிம்பிளா கனம் இல்லாம இருக்கு. ஆமாங்க, பையில கனம் இல்ல. மிஸ்ஸஸ் லீ, கொஞ்சம் தள்ளிக்குங்க. இதெல்லாம் தான் சார் இடிக்குது. நான் என்ன பெங்களூருக்கு போய் புதுசு கடை வைக்க போறேன்னா? நானும் உங்க கூட வரேங்க. நான் எங்க பிக்னிக்கா போறேன், ஒன்னையும் கூட கூட்டிட்டு போறதுக்கு. துர்கா வந்தா எனக்கு மீட்டிங் எல்லாம் சௌரியமா இருக்கும். வா நான் வரேம்மா. ஆமாமா, மீட்டிங்க்கு சௌகரியமா தான். நாளைக்கு பால்ராஜ் கொலை கேஸ் வருது, அந்த ஃபைல் எடுங்க. எல்லாரும் வாங்க. என்ன கலாட்டா பண்றீங்க? எங்க அந்த ஃபைல்? எங்க இருக்குது தெரியல சார். எல்லாம் அந்த துர்கா பொண்ணுக்கு தான் தெரியும். இந்த ஆபீஸ்ல எல்லா வேலையும் துர்கா தான் செய்யறாளா? எஸ் சார். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நோ சார். அப்படின்னா நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கலாம். இந்த ஆபீஸ்ல எல்லா வேலையும் துர்கா தான் பண்றா, நாங்க தண்டமா சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், இந்த உத்தியோகத்தை நாங்க ராஜினாமா பண்றோம்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கோம். எங்க போறீங்க? ராஜினாமா லெட்டர் எழுதுறதுக்கு பேப்பர் தேட. பேப்பர் கூட எங்க இருக்குதுன்னு துர்க்கிக்கு தான் சார் தெரியும். துர்கா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? என்ன சொன்ன? இன்னைக்கு ஐயா என் பேரை சொல்றாரோ அன்னைக்கு ஆபீஸ்ல வந்து டடாயின்னு நிப்பேன்னு சொல்லிச்சு சார். அதோ வந்துட்டா. ஹாய் துர்க்கி. கல்ல புடுங்கிறது பரம்பரை தொழில். இப்போ வக்கீல் ஆபீஸ்ல டைப் பண்ணி டைப்பரத்துல இருந்து பேப்பர் புடுங்குறேன். உங்க ஆபீஸ்ல கொலை நடந்த அன்னைக்கு என்ன நடந்தது? கொலை நடந்த அன்னைக்கு கொலை தான் நடந்தது. அதை விட பெருசா என்ன நடக்கும்? நரேஷ்குமார் பாலராஜு சுட்டான் படவா ராசு. கொலை நடந்தப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டைப் பண்ணிக்கினே இருந்தேன். குனிஞ்சிட்டு தானே? பத்துக்கு நான் டைப் பண்ணுவாங்க. அப்போ நீங்க அந்த கொலையை கண்ணால பாக்கல. நான் அப்படி சொல்லலையே. கொலை நடந்தப்போ நீங்க குனிஞ்சு டைப் பண்ணிட்டு இருந்ததா சொன்னீங்க. ஆக யார் சுட்டாங்கறத நீங்க நிச்சயமா உங்க கண்ணால பாத்திருக்க முடியாது. நீங்க போகலாம். Any question, Mr. Karthikeyan? நோ கொஸ்டின். அதோ நிக்கார அவர் பாலராஜ சுட்டப்ப நீங்க என்ன பண்ணிட்டு? என்ன தப்பா சொல்றேன்? நரேஷ்குமார்னா பாலராஜ சுட்டான். நீங்க ஐயங்கார் தானே? வழக்கமா பேரை கேட்டுட்டு தான் ஜாதியை கேட்பார். கேட்ட கேள்விக்கு பதில். சுத்தமான ஸ்ரீரங்கத்து ஐயங்கார். உங்க மனைவி என்ன ஜாதி? மாசேத்தும் சூயன்ல எல்லாம் என்ன ஜாதியோ அதே ஜாதி தான். ஷாங்காயில இருக்கிற ஷோலின் டெம்பிள் பரம்பரை. ஐயங்கார் சைவம் தானே?
சுத்த வைஷ்ணவம். சாப்பிடுறது சைவம் தானு கேக்குறேன். சைவம் தான். சீனாக்கார அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். சீனாக்கார அம்மா இல்ல, சீனாக்கார புண்ணு. ஹலோ, இப்ப பிறப்புக்காக பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கிறீர்கள் நான் சொல்றேன். அதுல போகலாம். மீல்ஸுக்கு மர்டருக்கும் என்ன கனெக்ஷன்? மிஸ்டர் கார்த்திகேயன், எனி கொஸ்டின்? நோ கொஸ்டின். இதுக்கு முன்னால துப்பாக்கி கண்ணால பாத்திருக்கியா? அப்புறம் எப்படி நரேஷ்குமார் கையில இருந்தது துப்பாக்கி தான் சொல்றேன்? இதுக்கு என்னங்க கதையா தெரியுங்க? சினிமாவுல வில்லங்க அது பேரு என்ன? தெரியாதா? என்ன அந்த துப்பாக்கில இருந்து குண்டு வெளியே வந்தது பாத்தியா? குண்டு என்ன நண்டா வரும் பாக்கெட்டுக்கு பந்துட்டுல வரும். பாகாதுக்கு உண்டாங்க மண்டையில இருந்து குபுகுபுன்னு ரத்தம். இதுக்கு நீ என்ன சொல்ற? கீழே விழுந்ததுனால கூட மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்திருக்கலாம் இல்லையா? அது வந்துங்க வந்து வந்திருக்கலாமா இல்லையா? வந்திருக்கலாம்.